கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகளை ஆக்கிரமித்திருந்த கடைகள் காவலர்கள் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன. ஓசூர் பேருந்து நிலையம் அருகே சாலைகளை ஆக்கிரமித்து ஏராளமான பூக்கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் கடைகளை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் கடை உரிமையாளர்கள் காலி செய்யாமல் இருந்ததால் மாநகராட்சி அதிகாரிகள் காவலர்கள் பாதுகாப்புடன் கடைகளை அகற்றினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே சாலையோரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த 2 பசுமாடுகளை ஆட்டோவில் கடத்த முயன்ற இருவரை பொதுமக்களும் ரோந்து போலீசாரும் துரத்தி பிடித்து கைது செய்தனர். மாடுகள் பத்திரமாக மீட்கப்பட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டன. விசாரணையில் கசாப்பு கடைக்கு விற்பனை செய்வதற்காகவே மாடுகளை கடத்தியது தெரியவந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஒருவர் மீது ஏற்கனவே மாடு திருட்டு வழக்கு இருப்பதும் தெரியவந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் மணல் கொள்ளை தொடர்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சென்னாம்பேட்டை, ஜாஃபராபாத் பகுதிகளில் பாலாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பணையை ஒட்டிய பகுதிகளில் இரவு பகலாக சட்டவிரோத மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் இதனால் தடுப்பணையின் அடித்தளம் பலவீனமடைந்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுத்து தடுப்பணை மற்றும் குடிநீர் வசதிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியாறு அணையில் மத்திய ரிசர்வ் படை காவலர்களின் பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொப்பம்பட்டியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பயிற்சி கல்லூரியில் காவலர்கள் பிரிவில் பணியாற்றும் வீரர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஆனைமலை அருகே உள்ள ஆழியாறு அணையில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது, அவர்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது, வெள்ளத்தில் மூழ்காமல் தண்ணீரில் நீந்துவது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை வீரர்கள் ஒத்திகை செய்து பார்த்தனர். கிருஷ்ணகிரி தூய ஃபாத்திமா அன்னை திருத்தல ஆலயத்தின் 53ஆம் ஆண்டு தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆலயத்தின் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பத்தில் திருவிழா கொடியினை மறைமாவட்ட முதன்மை ஆயர் ஏற்றி வைத்தார். முன்னதாக ஆலயத்தில் பங்குத்தந்தை அருள்ராஜ் முன்னிலையில் நவநாள் ஜபம் மற்றும் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் காலாவதியான சாக்லேட் சாப்பிட்டு உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு உதவுவது போல் தாவேக நிர்வாகி ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செஞ்சியில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சாக்லேட் சாப்பிட்ட 18 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தாவேக செஞ்சி நகர செயலாளர் நஸ்ருதீன் தனி நபராக மருத்துவமனைக்கு சென்று குழந்தைகளுக்கு ஆறுதல் கூறுவது போல அதனை ரீல்ஸாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற புதிய தமிழகம் கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கட்சி தாவல் அரசியலை விமர்சித்தார். இதுபோன்று விரும்பி தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வரிசையாக தினமும் ஒருவர் ராஜினாமா என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான ஸ்திரத்தன்மையை பாதிக்கிறது. மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாகும். கிருஷ்ணகிரி அருகே ஏலச்சீட்டு நடத்தி 20 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏலச்சீட்டு நடத்தி 20 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக தம்பதி மீது 100க்கும் மேற்பட்ட புகார் அளித்துள்ளனர். சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவரிடம் சூளகிரி, ஓசூர், பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1600க்கும் மேற்பட்டோர் சீட்டு பணம் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக சீட்டு பணத்தை திருப்பித் தராமல் 20 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளனர். 50,000 ரூபாய் சீட்டிலிருந்து தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் எங்கள் மாமியார் அவங்க கூட வேலை பண்ணுறவங்க, அவங்க வீட்டில் வேலை பண்ணுறவங்க, அதை நம்பி என்னை நிறைய பேரை போட வச்சாங்க. கிட்டத்தட்ட 30-40 பேர் என் பக்கத்துலேருந்து நான் போட வச்சேன். இப்போ நான் கொடுக்குறேன், என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் கேட்டு ரொம்ப ஆஷா பேசுகிறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கீரிப்பிள்ளை ஓடையை வருவாய்த்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் ஆய்வு செய்தார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் கீரிப்பிள்ளை ஓடை நாகர்பாளையம் பகுதியில் புறப்பட்டு பெரியார் திடல், சானார்பதி மற்றும் மத்திய பேருந்து நிலையம் வழியாக சென்று தடப்பள்ளி வாய்க்காலில் கலக்கிறது. இந்த ஓடையில் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் ஓடையை ஆய்வு செய்த அமைச்சர் செங்கோட்டையன் தூர்வாரும் பணிகள் மற்றும் வெள்ள பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லி சென்று பிரதமர் மற்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்ட வேண்டும் என்றார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். கூட்டி எங்களை எல்லாரும் அழைச்சி, தலைவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அழைச்சி டெல்லிக்கு போகணும். பிரதமரை சந்திக்கணும், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சந்திக்க அழுத்தம் கொடுக்கணும், வழக்குகளை போடணும், பலவிதமான வழக்குகளை போடணும். இதற்கு இந்த முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வாடகை வீடு எடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். காட்பாடி பாரதி நகரில் வாடகை வீட்டில் குடியிருந்த முகமது சோயல் ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து தனது வீட்டில் வைத்து விற்பனை செய்து வந்துள்ளார். இதுகுறித்து அறிந்து அவரது வீட்டில் சோதனை நடத்திய காட்பாடி காவல் நிலைய காவலர்கள் கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் முகமது சோயலையும் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் பள்ளூர் அருகே கோவில் திருவிழாவை நடத்துவது தொடர்பான தகராறில் தாக்கப்பட்ட பெண் ஒருவர் காயமடைந்தார். கோட்டியால் கிராமத்தில் உள்ள மகாமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை நடத்துவது தொடர்பாக ரவிக்குமாருக்கும் கோவிலின் தர்மகர்த்தா தமிழரசின் மகள் வேம்பரசிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஆத்திரமடைந்த ரவிக்குமார் வேம்பரசியை தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த வேம்பரசி அரியலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் பகுதியில் போதையில் சாலையின் நடுவே படுத்த அட்டகாசத்தில் ஈடுபட்ட இளைஞரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முனையனூர் சாலையில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையில் மது அருந்திய இளைஞர் ஒருவர் போதையில் சாலையின் குறுக்கே படுத்துக்கொண்டு அட்டகாசத்தில் ஈடுபட்டார். தென்காசி மாவட்டம் இலஞ்சி அருகே பூட்டியிருந்த 3 வீடுகளில் நடந்த தொடர் கொள்ளை வழக்கில் 2 கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை சிறையில் ஒன்றாக இருந்த கைதிகளான சேதுராமதுரை மற்றும் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த வங்கி ஊழியர் கருத்தப்பாண்டி ஆகிய 2 ஜெயில் கூட்டாளிகளும் குற்றாலத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அப்பொழுது பூட்டி கிடந்த வீடுகளை நோட்டமிட்டு இந்த தொடர் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது விசாரணையில் தெரியவந்தது.